ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு போச்சுன்னா சம மாசான ஒரு எபிசோட் போச்சு. அதாவது எபிசோட் போச்சுன்னா விஜய் சேதுபதி அவர் ஒரு பக்கம் வச்சு செஞ்சாலும் நம்ம காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்னென்னா இந்த வீடு ஸ்வாப்பிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரம் இங்கேருந்து ஒருத்தர் அங்கேருந்து ஒருத்தர் தான் போயிட்டு இருந்தாங்க. பட் வீடே ஷிஃப்ட் ஆகிற விஷயங்கள் இன்றைக்கி தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டாஸ்க் மாதிரி வந்துட்டு ஒரு தட்டில் வந்து மறைக்கப்பட்ட ஒரு பொருள் வந்து துணியில் மறைச்சி அதை உள்ள ஸ்டோர் ரூமில் வச்சுருந்தாங்க. நம்ம சௌந்தர்யா தான் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வச்சோடனே சரி என்னென்னு பாருங்கன்னு சொல்லும்போது அதை திரையை விளக்கும் போது உள்ளே குட்டியான அந்த வண்டியை பார்த்தவங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்போது, சார் அதில் பழசெல்லாம் போட்டு வெளியே அனுப்பலான்னு தோணுது சார் அப்போ நம்ம முத்துக்குமார் சொன்னார். ஒருத்தவங்க ஒரு கருத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறமா கேர்ள்ஸ் டீமில் ஒரு விஷயம் சொன்னாங்க, வீடு ஷிஃப்டிங் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆமான்ட்டார். அப்போ குதிக்கிறாங்க பாருங்க, என்ன குதி. இந்த பக்கம் நம்மளுடைய ரஞ்சித் சார் அப்படியே எந்திரிச்சு எப்படி ஷாக்காக பார்க்குறாரு. இது வரைக்கும் இதுக்கு மாதிரி ஷாக்காக எதுக்குமே அவர் ரியாக்ட் பண்ண கிடையாது. வீடு ஷிஃப்ட்டுன்ற உடனே ஷாக்கு. ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறார், சார் நான் ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது எனக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு, கண்டிப்பாக இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நாள் ரிப்பீட் அடிக்கும் அப்படின்னு. அது வந்து மாட்டிக்கிட்டேன் சார், இது இந்த மாதிரி நடக்கும் நாங்கள் நினச்சி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு ஒரு மாதிரி பொங்கிட்டு தான். ஆனால் இந்த பக்கம் கேர்ள்ஸு செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இவங்களை இன்னுமே எப்படி வச்சு சேப்பரை மட்டும் பாருங்கள் சார். ஏன்னா அந்த கிச்சன் ரூமும் ஸ்டோர் ரூமும் எங்களுக்கு எப்போ வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதை நீங்கள் கொடுத்துட்டு ரொம்ப நன்றின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பக்கம் பாய்ஸ்லாம் பயங்கர ஷாக்காக. அப்போ முத்துக்குமார் என்னங்க சைலண்டாக இருக்கீங்க அப்படின்போது முத்துக்குமார் எழுந்திரிச்சு, இல்லை சார் இவங்க கிரிஞ்சாக வந்துட்டு எந்த டாஸ்க்கும் கொடுக்காம தான் சரி அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டார். இந்த பக்கம் எல்லோரும் ஷாக் ஆனாங்க. ஐயோ இதை வேறு சொல்லிட்டாரு. ஆனால் விட மாட்டாங்க கேர்ள்ஸ் கண்டிப்பாக. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாச்சனா, ஜாக்லின், சௌந்தர்யா, தர்ஷிகா, ஆர்ஜே ஆனந்தி இவங்களாம் விடவே மாட்டாங்க. பயங்கரமாக வந்துட்டு கலவர பூமியை நாளையிலேருந்து மாறும் அப்படின்றதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இது ஆனால் எப்படி பாய்ஸ் எடுத்துகிட்டு போங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது வரைக்கும் கேர்ள்ஸ் பண்ண மாதிரி இருக்கவே இருக்காது. இவங்க ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுறது கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. பார்க்கலாம் எப்படி போக போகுதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரியேட்டிவ் டீம் வேறு மாறி இருக்கு. நான் காலையில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் நாளையிலேருந்து அந்த டாஸ்க்குமே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது. சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாறின விஷயங்கள் எப்படி இருக்குது? இது வந்துட்டு பாய்ஸ் டீமுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? அதேமாதிரி கேர்ள்ஸ் டீமுக்கு சாதகமாக பாதகமாக? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.